பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் பார்க்கல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த மாதத்தினுடைய 2வது நாள்ல இந்த நல்ல தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பப்படுகிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல ஒரு தேவ வார்த்தை என்ன அப்படின்னா, பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்லுது? அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட வசனம், அவள் மேல் அவர் கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அவள் அப்படின்றது பாருங்க, ஒரு நாள் 2 நாள் இங்க 18 வருஷமா ஒரு கூனியா இருக்கிறாங்க. பாருங்க, நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, குமிஞ்ச மாதிரியே சில பாட்டிகள் தாத்தாக்கள் போவாங்க. ஆனா இந்த சபையில இருந்த இந்த அம்மா 18 வருஷமா பாருங்க ஒரு கூனியா இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மா மேல போய் அவர் கையை வைக்கிறாரு. பாருங்க, அந்த அம்மா அந்த கூணத்துல 18 வருஷமா அடிமையாய் விடுதலை இல்லாம அந்த வியாதியில அகப்பட்டிருந்த அந்த அம்மா அந்த நாட்கள்ல பாருங்க நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்க, உடனே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினாராம். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம சரீரத்துல கூணமா வளைஞ்சிருக்காம இருக்கலாம், பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, குடும்பத்துக்குள்ள, சபையில, நிறைய வேலை செய்யற இடங்கள்ல, நிறைய இடத்துல நம்மள பாருங்க, நம்ம எதிராளியான பிசாசானவன் நிறைய இடங்கள் நம்ம கூண மாதிரி வளைச்சுதான் வச்சிருக்கிறான். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய கரம் நம்ம மேல வரும் பொழுது எந்த இடத்துல கூனி குறுங்கி நின்னீங்களோ, எந்த இடத்துல உங்க தலை பாருங்க கூனி குறுங்கி தலை கவர்ந்து நின்னீங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களை நிமிர்த்தி நிப்பாட்ட விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை தொடும்போது பாருங்க, இந்த அம்மா அவங்க நிமிர்ந்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் அநேக பேர் மத்தியில அதிசயங்களை செய்துட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, தேவனை நம் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்யற நன்மைகளுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, இந்த அம்மா விடுதலை ஆனதுமே தேவனை மகிமைப்படுத்தினாலாம். இந்த நல்ல செய்தியை கேட்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நிச்சயம் கர்த்தர் மாத்துவாருங்க. நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாஸ்டர் பிரதர், இந்த செய்தியை நாங்க கேட்கிறோம், எங்க வாழ்க்கையில பிரச்சனை நாங்களும் தேவனை மகிமைப்படுத்துவோம் பிரதர் அப்படின்னு. நிச்சயம் உங்க உள்ளத்தினுடைய நினைவுகளை தேவன் பார்க்கிறார். நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் மாத்துவார். நீங்களும் எல்லாருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, ஜாதிகளுக்கு முன்பாக, தேசத்துல, பட்டணத்துல, வேலை செய்யறதுல, நீங்க படிக்கிற இடத்துல, காலேஜ்ல தலையை நிமித்தி தேவன் நிறுத்துவார். ஆனா நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் நிச்சயம் பாருங்க உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபம் இருக்கிறவங்களை கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாருங்க, இந்த பெரும் அந்த 18 வருஷமா அந்த பெரும் பாடல இருந்த அந்த அம்மா நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்துறது போல இன்னைக்கு நாங்களும் வாழ்க்கையில பல பேர் இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிதான் பட்ட நிலைமை தான் இருக்கிறாங்க. பார்க்கதான் சரீரத்துல நடந்து நின்று போறாங்க, ஆனா உள்ளத்துல கூடி குறுங்கிதான் இருக்கிறாங்க. இந்த நிலை மாறட்டும். அவங்க நிமிர்ந்து நிற்கும்போது தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் மாத்துங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இயேசப்ப நாமத்தின் நல்ல பிதா, ஆமென். Thank you. God bless you.